குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. இன்றைக்கி என்ன நம்ம விலாக் பார்க்க போகிறோன்னா, நாளையிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விலாக் மாதிரி நான் அதை கொடுக்குறேன். எனக்கு இப்போ மற்ற யூடியூபர்ஸை பார்க்கும் பொழுது தான் அவங்க எப்படி விலாகு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுது. நாளையிலேருந்து அதை முக்கியமாக நான் ட்ரை பண்ணுறேன். 26/7/2025 சனிக்கிழமை, ஜூலை மாதம், ஆடி மாதம் 10ஆம் நாள், விசுவாவசு வருடம், த்விதியை திதி, ஆயில்ய நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம். இன்னைக்கு வந்து சந்திர தரிசனம் செய்வது நல்லது. ராமேஸ்வரம் பர்வதவர்தினி அம்மன் தங்கப்பல்லக்கில் திருவீதி உலா. மதுரை கள்ளழகர் திருமஞ்சன அலங்கார சேவை. சூரிய உதயம் வந்து 5:58, கடக நாளிகை வந்து 3:54, திதி துதியை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு சுக்கிரன் புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 10:45 to 11:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 to 1:15, மாலை 9:30 to 10:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 to 1:30, ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1 to 3. ராசி பலன்: மேஷம் பயம், ரிஷபம் நட்பு, மிதுனம் நலம், கடகம் ஆதரவு, சிம்மம் ஊக்கம், கன்னி செலவு, துலாம் நன்மை, விருச்சிகம் அமைதி, தனுசு போட்டி, மகரம் நஷ்டம், கும்பம் கவனம், மீனம் பாராட்டு. சந்திராஷ்டமம் போராட நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மேசம், கன்னி, தனுசு, கும்பம். இது வந்து கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். இன்று ஒரு தண்டனை பெறுவதற்கு ஒரே வழி நீயும் ஒரு நல்ல நண்பனை பெறுவதற்கு ஒரே வழி நீயும் முதலில் நல்ல நண்பனாக இரு. கருணைதான் பெருந்தன்மையின் அடையாளம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காலையிலே போயிருந்தேன் பெருமாள் கோயிலுக்கு. அந்த பக்கம் வழியாக செம்ம கூட்டம் இன்றைக்கி. பெருமாள் கோயிலெலாம், பெருமாள் கோயில் பக்கத்துலேயே அனுமார் கோயில் இருந்தது. ரொம்ப செம்ம கூட்டம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க, துளசி வாங்கி கொடுங்க, தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் துளசிக்கு தான் மயங்குவார். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பேறும் கிடந்தேங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஆடி மாதம் சனி 10ஆம் நாள், கரிநாள், சந்திர தரிசனம், ஸ்ரார்த்தம். நாளைக்கு வாஸ்து நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வர்ணகௌரி விரதம், வாஸ்து நாள் 2 மணின்னு போட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆடிப்பூரம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை, மாத சதுர்த்தி, ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் திருவாடிப்புறம், துர்வாச கணபதி விரதம், நாக சதுர்த்தி. ஆண்டாள் அவதரித்த தினமாக ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகின்றது. இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம். காலையிலே கோவிந்தனை பற்றி நான் போட்டுட்டேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, திருப்பதி மலை வாழும்
வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனி அன்பெனும் அகல் விளக்கு ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், உன் ஏழுமலை ஏறி ஓடி வந்தேன், நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா, உரைத்தது கீதை எனும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்தவர் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் ஏழுமலை வாசா. இன்றைக்கெல்லாம் இன்னும் கோயிலுக்கு போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். கால் ரொம்ப நடக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டிக்கால் என்னன்னு தெரில, பசிக்கு அடித்தா என்னான்னு தெரியல, நடக்கவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் பண்ணீங்க? எங்கள் வீட்டில் இனிமேல் தான் சமையலே பண்ணணும். அதே மாதிரி ஆடிப்பூரம், அதாவது 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த தினம், ஸ்ரீ வில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதரித்த தினம். அதே மாதிரி ஆடிப்பூரம் அன்னைக்கு வளையல் சாற்றி அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு எல்லா அம்மன் கோயிலும் வளையல் சாற்றுவாங்க. ஏன் வளையல் சாற்றி கும்பிடுன்னா வளைகாப்பு. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சகல சௌபாகியமும் கிடைக்கும். அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுப்பாங்க, சாமி மடியில் வச்சு வாங்கி கொடுங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு 2 இது கொடுங்க. கோவில்லேருந்தும் கொடுப்பாங்க, சுவாமிக்கு எல்லாம் போட்டுட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லா பெண்களுக்கும் கொடுப்பாங்க. நானும் நின்று வரிசையில் வாங்குவேன். அதனால் நீங்கள் அதை செய்யுங்க. ஆண்டாளை அவதரித்த தினம் சீக்கிரம் திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. செல்வ செழிப்பு வரும். குழந்தை வரம் வேணுங்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு தருணமாக அது இருக்கிறது. ஆண்டாள் ஸ்ரீ திரு ஆடிப்பூரம் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. திங்கட்கிழமை வருகின்றது. நீங்கள் ஒருத்தர் பூ வச்சு அந்த மாலையாக கோர்த்து சுவாமிக்கு போடுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு அம்மனுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு யாருக்காவது கொடுங்க. கண்ணாடி வளையல், அதாவது சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க, நான் இனிமேல் பிளாகாக எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் அதை ஓரளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணி நான் நாளையிலேருந்து கொஞ்சம் நான் முயற்சி பண்ணி நான் என்ன நல்லதாக பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன். எனக்கும் ரொம்ப ஆசை தான், எப்படி நாம் அதை பெஸ்ட்டாக கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் இன்றைக்கி நாராயண ஹரிநாராயண கோவிந்தா ஹரிநாராயணா. எத்தனையோ எத்தனையோ திருநாமங்கள் கோபியர் கூட்டத்திலே கொஞ்சியாடி மகிழ்ந்தாயோ, எத்தனை திருநாமங்கள் அத்தனையும் வேதங்கள், இந்த நாமம் சொன்னால் நீ என்னருகில் வருவாய். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு சாயங்காலத்துக்கு இல்லை, நீங்கள் போய் எல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுங்க. இன்றைக்கி அவரை தரிசனம் இல்லைன்னா வீட்லேயே நினைத்து விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிடுங்க. அவ்வளோதான். நான் இது இங்கெல்லாம் ஒரே மோடமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மழை வருது, மோடம் போடுது. இன்றைக்கு என்ன ஒரு சனிக்கிழமை, இன்னைக்கு ஆடி மாதம். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை, கல்யாணமும் எதுவும் நடக்காது. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கால் தான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு வைத்தியம் இருந்தால் சொல்லுங்கள். என்ன பசிக்கு நடக்கவே முடியல. இப்போ எங்கேயோ போயிட்டு மறுபடியும் வலி எடுத்துக்கிச்சு. என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது பண்ணியிருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா விஷயத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் பொறுமை வேணும். நாம் பொறுமை இல்லாத மற்றவங்களையும் நம்ம டென்ஷன் படுத்தக்கூடாது. பொறுமையும் அமைதியும் தான் வாழ்க்கையில் வேணும். எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வேலையை டென்ஷனாக செய்யும்போது ஏதாவது இடிச்சுக்குவோம், பண்ணிடுவோம், கீழே விழுந்துருவோம், மற்றவங்களையும் டென்ஷன் படுத்திடுவோம். பொறுமையாக இருக்கும். நம்ம சமையலே பொறுமையாக, இல்லாட்டினா கையை சுட்டுக்குவோம், காலை சுட்டுக்குவோம், இது பண்ணி எந்த ஒரு விஷயத்துக்குமே கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்து நம்ம செய்யணுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது, கேட்டுக்கிறது எல்லாருக்குமே அதுதான். ஆடி மாதம் எல்லாம் பண்டிகை எல்லாம் பூச்சாட்டுதல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உடம்பு முடியல, உடம்பு சரியில்லைங்கிறதுனால நான் எங்கேயும் இப்போ வெளியில் போகல 2 3 நாளாக. இன்னும் நடக்க முடியல. இனிமே தான் நான் போய் இது பண்ணணும். நீங்கள்லாம் என்ன சமையல் பண்ணீங்க? சமையல் பண்ணிட்டீங்களா? என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும், என்ன சேலத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் இது பண்ணி தரேன். மூட்டு வலிக்கு ஏதாவது ஒரு இதுன்னா சொல்லுங்கள். எல்லாத்த விட கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். கடன் 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 சொல்ல துயரம். அதை என்ன சொல்லி இது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. கடவுள் தான் காப்பாற்றணும். அவ்வளோதான், நம்மளை ஒரு இது பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.